Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர்ஸ்ல ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோல ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் ஒன் ஆஃப் தி சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். when a partner brings a share of goodwill, ஸோ அதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ப்ராப்ளம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் ஆஃப் குட்வில் என்டையர் அமௌண்ட் எடுத்துட்டு வராம பார்ஷியல் அமௌண்ட் பார்ட்லி குட்வில் எடுத்துட்டு வராரு ஒரு புது பார்ட்னர்னா அதுக்கு எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போறோம் அப்படின்றத இன்னைக்கு செஷன்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா S&K ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 3:2. ஓல்டு பார்ட்னர்ஸ் S&K அவங்களோட ஓல்ட் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:2. they admit L for 1/5 share. So L உள்ள வராரு பிசினஸ்க்குள்ள நியூ பார்ட்னரா அவங்களோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1/5 பிசினஸ்ல இருக்கு. L pays rupees 30,000 for capital. So கேபிட்டலா எடுத்துட்டு வர அமௌண்ட் L பாத்தீங்கன்னா 30,000 and 10,000 rupees out of his share of goodwill which is 15,000. So 15,000 goodwill ஆக்சுவலா அவர் எடுத்துட்டு வரணும் பிசினஸ்க்குள்ள, பட் அதுல பாத்தீங்கன்னா 10,000 தான் அவர் எடுத்துட்டு வராரு. ஸோ இதுக்கு தான் நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம நார்மலா எப்பயுமே எழுதுற மாதிரி பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் டெபிட் கிரெடிட் இதெல்லாம் எழுதுறீங்க. நெக்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எடுத்துட்டு வராரு. ஸோ நம்ம நார்மலா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கேபிட்டல் உள்ள எடுத்துட்டு வருவோம்ல, ஸோ அதே மாதிரி இவர் கேபிட்டல் எல் 30,000 எடுத்துட்டு வராங்க. ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண போறோம். Cash account debit to L's capital account 30,000 being capital brought in by L. ஓகேங்களா? ஸோ நம்ம நார்மலா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்னு எழுதுவோங்க, அதை தான் கேபிட்டல் எடுத்துட்டு வராரு ஒரு புது பார்ட்னர்னா அந்த ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட், ஸோ எவ்வளவு குட்வில் எடுத்துட்டு வராரு? 10,000 எடுத்துட்டு வராரு. ஓகேங்களா? அந்த 10,000க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். நம்ம போன சம்ல எழுதுற மாதிரி அதே மாதிரி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட் அப்படின்றத எழுதணும். குட்வில் எடுத்துட்டு வராரு, எவ்வளவு அமௌண்ட் எடுத்துட்டு வராரு? 10,000 தான் எடுத்துட்டு வராரு. ஸோ அந்த 10,000 அமௌண்ட்டை நம்ம இங்க எழுதிக்கணும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட் பீயிங் குட்வில் brought in by L. ஸோ ருபீஸ் 10,000 டெபிட்லயும் கிரெடிட்லயும் போட்டுக்கணும். நெக்ஸ்ட், ஸோ குட்வில் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்த குட்வில்ல என்ன பண்ணணும்? நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அதுதான் நம்மளோட மூணாவது என்ட்ரி. இதுல அடிஷ்னலா நம்ம என்ன பண்றோம்னா யூஸ்வலா குட்வில் எடுத்துட்டு வராங்க, அதை ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோல பிரிச்சு கொடுப்போம். அதே இதுதான் இங்கேயும் கண்டினியூ பண்றோம். பட் அவர் எடுத்துட்டு வராத ஒரு போர்ஷன் அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ ஆக்சுவலா ஒரு 15,000 எடுத்துட்டு வரோம், ஆனா 10,000 தான் எடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்குல்ல 5,000, so which is not brought in by him. so அந்த அமௌண்ட் 5,000 நம்ம என்ன பண்றோம்னா அவரோட அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கே நம்ம டெபிட் பண்றோம். ஸோ அதுதான் இங்க ஜேர்னல் என்ட்ரியா நான் பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ யூஸ்வல் எடுத்துட்டு வந்த குட்வில்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற அந்த என்ட்ரி கூடயே எவ்வளவு brought அமௌண்ட் எவ்வளவு எஸ் நாட் brought அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து எடுத்துக்கிறோம். அவர் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட்டையே நம்ம டெபிட் பண்ணிக்கிறோம். ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெபிட் 10,000 அவர் எடுத்துட்டு வந்திருக்காருல அந்த அமௌண்ட் எல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அவர் தான் நம்மளோட புது பார்ட்னர். எல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் எழுதணும். இங்க 5,000 தான் அவர் எடுத்துட்டு வரல, 15,000ல 10,000 எடுத்துட்டு வந்துறாரு. பேலன்ஸ் எவ்வளவு? 5,000. ஸோ 5,000 தான் இந்த நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்றோம். டு யாரு? ஓல்டு பார்ட்னர்ஸ். ஸோ டு எஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு கேஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இதை தான் நம்மளோட ஜேர்னல் என்ட்ரியா பாஸ் பண்றோம். ஸோ டெபிட் எப்பயுமே ஈக்குவல் டு கிரெடிட்டா இருக்கணுமா? ஸோ டெபிட்ல எவ்வளோ வருது? 15,000 வருது. ஸோ அந்த 15,000 அமௌண்ட்டை என்ன ரேஷியோல நம்ம பிரிக்கணும்? எப்பயுமே நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோல தான் பிரிப்போம். நம்ம சம்ல ஓல்ட் ரேஷியோ மட்டும் தான் இருக்கு, நியூ ரேஷியோ கொடுக்கல கொஸ்டின்ல. இன்கேஸ் நியூ ரேஷியோ கொடுத்தாங்கன்னா அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஃபார்ம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ. பட் இந்த சம்ல வெறும் ஓல்ட் ரேஷியோ மட்டும் தான் இருக்கு, நியூ ரேஷியோ கிடையாது. அதனால நம்மளோட ஓல்ட் ரேஷியோவே நம்ம சாக்ரிஃபைசிங் ரேஷியோவா எடுத்துப்போம். ஸோ நம்மளோட ஓல்ட் ரேஷியோ 3:2வா,
ஸோ இந்த 3:2 ரேஷியோல பிரிக்கிறோம். அதாவது 3/5 2/5 ஹோல் ஷேர். ஸோ நம்மளுடைய என்டையர் அமௌண்ட் எவ்வளோ 15,000. அந்த 15,000 இன்டூ 3/5 9,000 வருது. 15,000 இன்டூ 2/5 வந்து 6,000 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு கிரெடிட் பண்றோம். ஸோ ஒரு பார்ட்னர் வந்து பார்ஷியல் அமௌண்ட் எடுத்துட்டு வந்தாங்கன்னா தி ஷேர் ஆஃப் குட்வில்க்கு என்டையரா கான்ட்ரிபியூட் பண்ணாம பார்ட்லி இஃப் ஹி இஸ் பிரிங்கிங் அப்படின்னா எப்படி வந்து அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போடணும் அப்படின்றது தான் இந்த சம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்லி ஒன் திங், நீங்க குட்வில் எவ்வளோ எடுத்துட்டு வந்தாரோ அதை வந்து கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு குட்வில் அக்கௌண்ட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து அவர் எடுத்துட்டு வராத போர்ஷனை நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கே டெபிட் பண்ணிடுங்க. ஸோ மற்றது எல்லாம் குட்வில் டிரான்ஸ்ஃபர் அதே மாதிரி என்ட்ரி சாக்ரிஃபைசிங் ரேஷியோல ஷேர் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம் மூலமா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், when a new partner brings partly a share of goodwill அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி போடணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.